Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. மேற்கு வங்க தேர்தலில் பாஜகவினுடைய வரலாற்று வெற்றியை பதிவு செய்த நிலையில் முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் பாஜக வரலாற்று வெற்றியை பதிவு செய்த நிலையில் முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 15 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அவர்களுக்கு போதிய இடங்கள் கிடைக்காததால் ஆட்சியை தக்க வைக்க முடியவில்லை. அதே நேரத்தில் பாஜக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தற்போது மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்தவர்களில் ஒருவரான சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது மூத்த துணை ஆசிரியர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஷ், எதிர்பார்க்கப்பட்ட பெயர்தான் என்றாலும் இது மேற்கு வங்க அரசியலில் எத்தகைய மாற்றத்தை வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தும்? கவி, மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்ட வரலாற்று வெற்றியை பாஜக பதிவு செய்திருக்குன்னே சொல்லலாம். மேற்கு வங்கத்துல மொத்தம் 294 தொகுதிகள், அதுல 293 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஒரு தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுல வந்த முடிவுல இப்ப பெரும்பான்மைக்கு தேவை 148 இடங்கள் தான். ஆனால் அதற்கும் கூடுதலான இடங்கள்ல 207 இடங்கள்ல பாஜக தனித்து வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வரலாற்று வெற்றியை பதிவு செய்வதற்கு மிக முக்கிய நபராக இருப்பவர் சுவேந்து அதிகாரி. இவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல மம்தா பானர்ஜியோடு இணைந்து பயணித்தவர். கருத்து முரண் ஏற்பட்டு அந்த கட்சியிலிருந்து விலகி அப்புறம் பாஜகவில் இணைந்தார். அவர் பாஜகவில் இணைந்தது ஒரு பெரும் திருப்பமாக பார்க்கப்பட்டது. மிக முக்கிய புள்ளியாக இருந்து செயல்பட்ட அவர் இங்க வந்தது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பாஜகவுடைய வெற்றி என்பது பாத்தீங்கன்னா படிப்படியாக ஒரு பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்லலாம். 2016 பாஜக மேற்கு வங்கத்துல போட்டியிடுது 3 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றாங்க. அதற்கு முந்தைய தேர்தலில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. 2021 பாத்தீங்கன்னா 77 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றாங்க. ஆனா 2026 207 இடங்கள் என்று ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்காங்க. அதுல மிக முக்கிய பங்கு சுவேந்து அதிகாரி. அவர்தான் முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கட்சியினுடைய முடிவின்படி இன்னும் 2 தலைவருடைய பெயர்களும் பரிசீலனையில் இருந்தது. இந்த சூழல்ல அந்த கட்சியினுடைய இப்ப பாஜகவினுடைய மேற்கு வங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குழு தலைவராக சுவேந்து அதிகாரி முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார். அவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்துல 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த 2011, 2016, 2021 3 தொகுதிகளில் தொடர் வெற்றியை பெற்று 15 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மம்தா பானர்ஜி பெரும் தோல்வியை சந்தித்தார். ஏன்னா இதுல இந்த சுவேந்து அதிகாரி நேரடியாக மம்தா பானர்ஜி எதிர்த்தே போட்டிட்டார். மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில போட்டிட்டார். அவரை எதிர்த்து சுவேந்து அதிகாரி போட்டிட்டார். 2 தொகுதியில் அவர் போட்டிட்டார். 2 தொகுதியிலுமே அவர் வெற்றி பெற்றிருக்கார். அதுல பவானிபூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மம்தாவுடைய வாக்கு வங்கி வலுவாக இருக்கிற ஒரு இடம். அந்த தொகுதியில மம்தாவை எதிர்த்தே போட்டியிட்டு மம்தாவை சுமார் 15,000 வாக்கு வித்தியாசத்துல தோற்கடித்த ஒருவர். இப்ப மேற்கு வங்க அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை பாஜக தொடங்குகிறது. அந்த புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு வழிவகுத்திருக்கிற மேற்கு வங்க வாக்காளர்களுக்கு, மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் மட்டும் சொல்லாம ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கிய மாநிலமாக மேற்கு வங்கத்திலே கொண்டு செல்வோம், அனைத்து மக்களுக்கும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்துச்சு. அதுல மேற்கு வங்கம் மிகப்பெரிய மாநிலம். இந்த முடிவுகள் வந்ததுல அது மட்டுமல்ல, தொகுதி எண்ணிக்கையில மட்டுமல்ல, ஒரு புவியியல் ரீதியாகவும் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அது புவிசார் அரசியல் சார்ந்தும் மேற்கு வங்கத்தினுடைய ஆட்சி அமைப்பது என்பது சர்வதேச அளவில் ரொம்ப கவனத்துக்கு உள்ளாகிய ஒன்றாக இருந்தது. சர்வதேச ஊடகங்கள்லையும் பாஜக மேற்கு வங்கத்தை கைப்பற்றியது, பாஜக ஆட்சி அமைப்பது என்பது சர்வதேச ஊடகங்கள்லையும் கவனம் பெற்றது, விவாதிக்கப்பட்டது. அப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்க இருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. நன்றி மகேஷ்.